ORS கரைசலை விற்பனை செய்ய சுகாதாரத்துறை தடை விதித்திருக்கிறது என்ற அண்மை தகவலை பார்க்கிறோம். ORSL பிளஸ் என பெயரச்சிட்டு மருந்தகத்தில் விற்பனை செய்ய சுகாதாரத்துறை தடை விதித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார். வீரகுமார், உலக பொது சுகாதார அமைப்பு அங்கீகாரம் அச்சிடப்பட்ட ORSL மட்டும்தான் விற்கப்பட வேண்டும் மருந்து கடைகளில் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கிடைத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை தற்போது ORSL கரைசலை விற்பதற்கு தடை விதித்திருக்கிறார்களே, என்ன விவரம்? திலகவதி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் மருந்தகங்கள் மற்றும் தனியார் கடைகள்ல ORS என லேபிளை பயன்படுத்தி விற்பனை செய்தால் தமிழக உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் தமிழக மருந்து கட்டுப்பாடு இயக்கம் உடனடியாக அந்த ORS அந்த பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்ய விளக்கம் கேட்டு நோட்டீஸ் வழங்கி நடவடிக்கை எடுக்க தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக உலக பொது சுகாதார அமைப்பு மற்றும் தேசிய காசநோய் ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது WHO மற்றும் ICMR, இந்த இரண்டு அச்சிடப்பட்ட ORSகள் மட்டுமே இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைகள்ல விற்பனை செய்ய வேண்டும். அது இல்லாம ORSL பிளஸ் ORS பிட் என பெயர் அச்சிட்டு மருந்தகங்களிலேயோ கடைகளிலேயோ விற்பனை செய்தால் அதற்கு தடை விதித்து தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக ORS என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் என்பது வயிற்றுப்போக்கு, வாந்தி மற்றும் பிற காரணங்களால உடலில் இருந்து திரவங்கள் வெளியேறி நீர்ச்சத்து இழப்பு ஏற்படும் போது கொடுக்கப்படுகிறது. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொடுக்கக்கூடிய ஒரு திரவ பொருளா இருக்கிறது. இந்த நிலையில தான் ORSல காணப்படக்கூடிய தண்ணீர், உப்பு, எலக்ட்ரோலைட்கள் மற்றும் குளுக்கோஸ் ஆகியவற்றின் கலவை உடல் இழந்த திரவங்கள் மற்றும் மினரல்களை உடனடியாக மீட்டெடுப்பதற்கு, உடல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுப்பதற்கு உதவுகிறதா இருக்கு. இப்படிப்பட்ட ORS கரைசல் பல்வேறு வகையாக உருவெடுத்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகெங்குமே விற்பனைக்கு வந்திருக்கிறது. பல மருந்தகம் மற்றும் மருந்து கடைகள்ல ORSL பிளஸ், ORS பிட் என லேபிள்கள் ஒட்டப்பட்டு அது பல்வேறு கலர்கள் மற்றும் நிறங்கள், புகைப்படங்களோடு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரியப்பட்டிருக்கிறது. இதில் அதிக அளவில் சோடியம், குளுக்கோஸ் என அளவுக்கு அதிகமாக தமிழக சுகாதாரத்துறை நிர்ணயித்த அளவை விட அதிகமாக வைத்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற காரணங்களால இந்த மருந்தை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு இன்னும் பாதிப்பு தீவிரமடையும் என மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தமிழகத்துல 2 தினங்களுக்கு முன்பு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருந்தகம் மற்றும் கடைகள்ல ORSL என லேபிளை பயன்படுத்தி விற்பனை செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் WHO மற்றும் ICMR என 2 ஆராய்ச்சி நிறுவனங்கள் அச்சிடப்பட்ட ORSL மட்டுமே தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும். அதை பார்த்து பொதுமக்களும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்.